அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். இது எல்லாரும் உலக அளவுல, இந்திய அளவுல கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷம். எல்லாருமே ஒரு நிமிஷம் நீங்க மௌனம் விரதம் இருக்கிறது, இது நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சவங்களுக்கு ஒரு சமர்ப்பணமா இருக்கும். அத செய்வீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். அது காலையில கொடியேத்தும்போது 11 அந்த டைம்க்கு நம்ம செய்றது, தேசத் தலைவர்களையும், தேசத்துக்காக பாடுபட்டவங்களையும் கௌரவிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, புதுவிதமான ஷார்ட்ஸ்கள் போகுது. லைவ் வரலான்னு பார்க்குறேன். நாளைக்கு அதாவது இன்னைக்கு 3 மணிக்கு லைவ் வர விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ பேர் வரீங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாதிரி நான் டிசிஷன் எடுத்துக்குவேன். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். 3 மணிக்கு வரத்துக்கு விருப்பம் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க. குறைஞ்சது 20 கமெண்ட் வந்ததுன்னா, கண்டிப்பா நான் ஆன்லைன்ல இருப்பேன்றது உறுதியளிக்கிறேன். அ உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணுங்க. லைவ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பஞ்சாங்கத்துக்கு போனோம்னா, இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, 15/8/2025 விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு அம்மனுக்கு உகந்த ஒரு நாளா இருக்கு. அம்மனுக்கு உண்டான பாடல நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. திதி பார்த்தீங்கன்னா, தேய்பிறை சஷ்டி திதி காலையில 2 மணியோட முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு சப்தமி திதி இருக்கு. நாள் முழுக்க சப்தமி திதி தான். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம் காலையில 7:35 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு நாள் முழுக்க பரணி நட்சத்திரம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, அமிர்த யோகமும், சித்த யோகமும் இருக்கு. சுப காரியங்கள செய்யறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது. திதி அந்த அளவுக்கு சரியா இல்ல. சப்தமி திதியில சுப காரியங்கள்ல அந்த அளவுக்கு ஏற்றதா இல்ல. சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா, அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசிக்கு இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:56க்கும், சூரியன் மறைவு மாலை ஆ 6:30க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலையில 9:45 முதல் 10:45 வரை இருக்கு. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலையில 10:39 முதல் 12:13 வரை. யமகண்டம் மதியம் 3:21 முதல் 4:55 வரை. குளிகை பார்த்தீங்கன்னா, காலையில 7:30லேருந்து 9:05 வரைக்கும் இருக்கு. பரணி நட்சத்திரத்தில பார்த்தீங்கன்னா, சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்றதில்ல. ஆயுதம் பயன்படுத்த, நோயாளிகள குளிக்க வைக்க, கதிர் அறுக்க அந்த மாரி விஷயங்கள நல்ல காரியங்கள செய்யலாம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு பக்தி, ரிஷப ராசிக்கு பாசம், மிதுன ராசிக்கு பயம், கடக ராசிக்கு பகை, சிம்ம ராசிக்கு விவேகம், கன்னி ராசிக்கு பாராட்டு, துலாம் ராசிக்கு பிரீத்தி, விருச்சிக ராசிக்கு உயர்வு, தனுஷ் ராசிக்கு வரவு, மகர ராசிக்கு தடங்கல், கும்ப ராசிக்கு வெற்றி, மீன ராசிக்கு இன்சொல். இதை ஷார்ட்ஸாக போட்டிருக்கு. அதை பாருங்க. அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வர வர தான் எங்களுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும். அது உதவியாக இருக்கும். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. நாள் முழுக்க நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால, எல்லாத்துலேயும் சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் செய்கிற மாதிரி இருக்குது. பலவிதமான செயல்களை ஒரே நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நல்லாவே இருக்கும். அது மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தொணக்கூட ரொம்பவே மகிழ்ச்சியான டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள். நண்பர்கள் கூடயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. பசங்களால சந்தோஷம், சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம், மனசுக்கு இனிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தோட மனசு விட்டு பேசி பல பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஏற்ற ஒரு நாள். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட பொறுமையாகவும், உங்களோட வேலைகளை சிறப்பாகவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு, உங்கள் வேலைகளை திட்டமிட்டு மகிழ்ச்சியாக செய்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மனதுக்கினிய உங்களோட வேலைகளை அதாவது விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்ப பிணைப்பு வலுப்படுறதுக்கு, எல்லா குடும்பத்தோட வெளியில போறதுக்கும், மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. சிறப்பான நேரத்த செலவிடுவீங்க. அது குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. புரிதல் அதிகமாகவும், இனிமையான தருணங்கள் உண்டு. நிறைஞ்ச நாளாவும், முடிவெடுக்க ஏற்ற நாளாவும் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, நிதி நிலைமை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்றதும், பயனுள்ள செலவுகள், மகிழ்ச்சிக்கான செலவுகள்ங்கிறனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சிறப்பான ஆரோக்கியம் தான் இருக்குது. குறைபாடு இல்லாத நாளாக தான் இருக்குது. மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளாகவே கொண்டு போங்க, பாதிப்பு இல்லாமல். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீல கலராக இருக்குது. நாளை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போக வாழ்த்துக்கள்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு சுறுசுறுப்பும், மனசுக்கு நிறைவும், நல்ல ஒரு புத்திசாலித்தனமும், உறுதியும் இருக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. கையில வந்து எதிர்பாராத பண வரவு இருக்கும். அது மூலியமா சந்தோஷமும் இருக்கு. மகிழ்ச்சியா இந்த நாள கொண்டு போறதுக்கு எல்லா விதத்திலயும் வாய்ப்புகள் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தார்ல குடும்பத்தோட வெளியில விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கலாம். கோயிலுக்கு போகலாம். மனசுக்கு நிறைவா நாள் இருக்கு. பாதிப்பே இல்லாத ஒரு நாள். உங்களோட செயல்கள், காரியங்கள்ல எல்லாமே வெற்றி தர்ற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கங்க. அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல சாதகமான பலன்கள். தொழில்ல பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத லாபம் இருக்கு. நெறைய வியாபாரம் நடக்கிறனால, சந்தோஷத்தோட நிறைஞ்சு, சிறப்பா உங்களோட வேலைகளையும் சரி, தொழிலையும் சரி பார்ப்பீங்க. வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. கவலையே பட வேண்டிய அவசியம் இல்ல. மகிழ்ச்சியான நாள் கொண்டு போங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போறது, வெளியில போறது, சினிமா பார்க்க போறதுன்னு நாள் முழுக்க உற்சாகமா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. இனிமையான தருணங்கள் இருக்கு. தொணக்கூட மனசு விட்டு பேசக்கூடவும், நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தவும் பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, சின்னதா கடன் வாங்கி உங்களோட பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் எதிர்பாராத தனவரவுகளும் இருக்கு. சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாங்குன கடன மாலையிலேயே குடுக்கறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. ஆ எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பாவே இருக்கும். குறைபாடு இல்லாத நாள். மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கிறனால, ஆரோக்கியமும் தெளிவாவே இருக்கும். நாள உற்சாகமா கொண்டு போங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை சாம்பல் கலரா இருக்கு. இத பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு நீங்க நாள உற்சாகமா கொண்டு போகலாம். பாதிப்பு இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு பொறுப்புகள் இருக்கனால சில பதட்டங்களும், சில பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் ஒண்ணும் பெருசா எடுத்துக்க வேண்டாம். மத்த கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. நாள மட்டும் உங்களால பொறுமையா, புத்திசாலித்தனமா கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நெறைய விஷயங்கள யோசிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே முன்னேற்றம் அடையறதுக்கு நல்ல விஷயங்கள யோசிச்சு, அத குழப்பிக்காதீங்க. பொறுமையா நாள் போகட்டும். செய்றது செய்யுங்க. நாள பத்திரமா கொஞ்சம் கவனமா கையாளுங்க. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும். ஆ உறவினர்கள் வருகையால சின்ன சின்ன சலசலப்பு இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் சமாளிக்க வேண்டியது அவசியம். தொணக்கூடியும் சரி, குடும்பத்தாரோடையும் சரி அனுசரிச்சு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. பசங்களால சின்ன சின்ன செலவுகளும், வீண் பிரச்சனைகளும் இருக்கும். ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சிறந்த முறைகள கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். உங்களோட பிரச்சனைகள் ஆ எல்லாமே வீட்ல ஒதுக்கி வச்சுட்டு வேலையில வந்து கம்யூனிகேஷன் மூலியமாவும், தொழில்ல நீங்க பேசுற விதமும் புதுசா வித்தியாசமா கையாண்டு நல்ல ஒரு வளர்ச்சிய எதிர்பார்க்கறதுக்கும், பயனுள்ள வகையில வேலைகள செஞ்சு திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, மனசு இருக்கிற குழப்பங்கள்லாம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, அமைதியா இருந்து நல்ல ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக்க முயற்சி செய்றது நல்லது. அ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா, நாள் உங்களுக்கு அனுகூலமா போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா, பணம் வீணாகுற மாதிரி இருக்கு. அதாவது விரய செலவுகள் அதிகமா இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இல்லன்னா காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம் செலுத்துங்க. பதட்டத்தினாலயும், குழப்பத்தினாலயும் ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா, வெளிர் நீல கலரா இருக்கு. இத பயன்படுத்தி நாள உங்களுக்கு சாதகமா கொண்டு போங்க. பிரச்சனை இல்லாம இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும், கலவையான நாளா தான் இருக்கு. நல்லதும், கெட்டதும் இருக்கு. அத பிரிச்சு சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமா கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பலன்கள் பார்த்தீங்கன்னா, கலந்தே தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் பாசிட்டிவான அணுகுமுறை தேவைப்படுது. நெகட்டிவா எதையும் யோசிக்காதீங்க. அ பயப்படாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வும், பய உணர்வும் தான் இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. சூழ்நிலைகள புத்திசாலித்தனமா கையாளுங்க. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகள் இருக்கும். பண இழப்பு இருக்கலாம். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து அணுகுறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள் இருக்கு. அ வேலையோட தரத்தில கவனம் செலுத்துங்க. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அ தவறுகள் செஞ்சீங்கன்னா, அது வேலைக்கு பாதகமா போக வாய்ப்பு இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணி திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, பாதிப்புகள் இருக்காது.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளயும் அன்பு குறைவா இருக்கு. தேவையில்லாத வாதங்கள், விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. முடிஞ்சா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சு, அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு அனுகூலமா போகும். பிரச்சனைகள தள்ளி போடுங்க. ந அ அண்ட் சுமூகமா அவங்கள வெளியில கூட்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் இல்ல, செலவுகள் அதிகமா இருக்குது. செலவுகள கவனமா இருக்க வேண்டியது அவசியம். வீண் விரயமாகாமயோ, பண இழப்பு ஏற்படாமயோ பணத்த கையாள்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லன்னா பல்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியம் சுமாரா தான் இருக்கும். இந்த வலிகள மட்டும் கட்டுப்படுத்திட்டு நாள கொண்டு போங்க. பாதிப்பு இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரா இருக்கு. நாள உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களோட புத்திசாலித்தனமும், பொறுமையும் இருந்ததுன்னா, நாள உங்களுக்கு பிரச்சனை இல்லாம கொண்டு போக உதவியா இருக்கும். பயன்படுத்திக்கங்க. பொறுமையும், நிதானமும் அவசியமா தேவைப்படும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. உங்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிறது மகிழ்ச்சியும், உற்சாகமும் இருக்கு. குறிப்பா இன்னைக்கு சொல்லணும்னா, உங்ககிட்ட அதிக அளவுல சுறுசுறுப்பும் இருக்கும், புத்திசாலித்தனமும் இருக்கு. வேகமும், விவேகமும் கலந்தா மாதிரி. ஆனா, எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. குடும்பம், அதோட வளர்ச்சி சம்பந்தமான பொறுப்புகள்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கு. எல்லாமே செய்வீங்க. வேலை விஷயமா பயணங்கள் இருக்கலாம். சந்தோஷங்கள் தரக்கூடிய பலன் தரும். ஆ அதே மாதிரி முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கும். சாதகமான பலன்கள் நிறையவே உண்டு. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம், உறவினர்கள் விசேஷங்கள்ல கலந்துக்கிறனால குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கு. கோயில்களுக்கோ இல்ல குடும்பம் இணையறதுனால நிறைவான நாளா இருக்கு. கூட பிறந்தவங்களோட ஆதரவும் இன்னைக்கு இருக்கு. மனசுக்கு திருப்தியாவே உங்களோட நாள் அமையும். திட்டமிட்டு உங்களோட செயல்கள செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு. அது கொஞ்சம் அதிகமா இருந்தாலும், நல்ல ஒரு பலன் தரா மாரி தான் இருக்கு. பொறுப்புகள் இருக்கு. உங்களோட திறமைய இன்னைக்கு வெளிக்காட்டி வேலைகள சரியா செய்வீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நல்ல ஒரு அங்கீகாரமும், பெயரும் தொழில்லயும் சரி, வேலையிலயும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. முன்னேற்றத்துக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நீங்க கூட பேசுற விதமே வித்தியாசமா இருக்கும். இனிமையான வார்த்தைகள பேசி, அ நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. கு அ துணையோட உறவினர்களும் இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கிற நாளா தான் இருக்கு. பாதிப்பே இல்லாத நாளா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. சேமிப்பும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள் வந்து குடும்பத்துக்கான சந்தோஷத்துக்கான செலவுகள். அதனால அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. வீண் விரயங்களோ, வீண் செலவுகளோ ஆகாம மட்டும் பார்த்துக்கிட்டா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கிறதுனால கால்கள்ல வலி ஏற்படலாம். ஓய்வெடுங்க. மனச ரிலாக்ஸா வச்சுட்டு ஜாலியா நாள கொண்டாடுங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரா இருக்கு. இத பயன்படுத்திக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. கடைசி ராசி. உற்சாகமும் இல்ல, பதட்டமும் இல்ல, பொறுப்புகள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. உங்களோட சுத்தி சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கேத்த மாதிரி உங்களோட நாளையும் நீங்களையும் மாத்திக்க வேண்டியதா அவசியமா இருக்கும். சில அசௌகரியங்கள் இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல தவறுகள், தடை தாமதங்கள் இருக்கத்தான் இருக்கு. பொறுப்புகள் காரணமா நெறைய காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் முன்னேற்றம் தெரியும். கூட பொறந்தவங்களோட ஆதரவு இல்ல. பெற்றோரோட கொஞ்சம் ஆறுதலான பேச்சு உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். நண்பர்கள சந்திங்க. மனசு விட்டு பேசுங்க. சில நாள பொறுத்தளவுக்கு அமைதியா கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில பதட்டமான சூழ்நிலைகள், தருணங்கள் நெறையவே இருக்கு. நீங்க செய்ற காரியங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்படுறதுனால பொறுமை இழக்கிற மாதிரி இருக்கும். செய்ற வேலைகள், காரியங்கள்ல பொறுமையா செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு, ஆ திட்டமிடாம செஞ்சு தவறுகள் ஏற்பட்டு பேர கெடுத்துக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனை பேச்சு தான். உங்களோட மனசுல இருக்கிற பதட்டங்கள், குழப்பங்கள் தொணக்கிட்ட பேச்சிலேயே காமிக்கிற மாதிரி இருக்கும். வார்த்தைகள கவனமா பயன்படுத்த வேண்டியது அவசியம். இல்லன்னா முடிஞ்ச அளவுக்கு மௌனமா இருந்துட்டு போயிட்டீங்கன்னா நல்லது. நாள வந்து சுமூகமா கொண்டு போக அவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்ல. வரவு கம்மியா இருக்கு. ஆனா, செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு பணத்த முறையா பயன்படுத்த வேண்டியது அவசியம். வீண் செலவுகள் செஞ்சு, வீண் விரயங்கள் பண்ணி, கடனாளி ஆகாம பார்த்துக்குங்க. சேமிக்கலனாலும் பிரச்சனை இல்ல. கடன் வாங்காம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு முட்டி வலி, கண்கள்ல எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். பிரஷர் ஏத்திக்காதீங்க. நாள வந்து ரிலாக்ஸா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது.
உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரா இருக்கு. பயன்படுத்திக்கங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸில் நிறைய வீடியோஸ் வரும். இனிமே ஏஐ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி போடுறதா இருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ராசி பலன் 2 நிமிஷம் தான் ஒரு ராசிக்கு. ஏன்னா நிறைய கதை சொல்கிற மாதிரி இருக்குன்னு ஷார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கட் அண்ட் ரைட்டாக இருக்கிற வார்த்தைகள் வரும். இன்றைக்கி லைவ் வர விருப்பம் இருக்கவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைவ்னு பண்ணுங்கள். குறைஞ்சது 20 கமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன லைவில் எதிர்பார்க்க முடியும் 3 மணிக்கு. மற்ற நேரங்கள்லாம் முடியாது. இது உங்களுக்கான பலன் தர விதமாக தான் இருக்குது. ஏகப்பட்ட ஆப்பில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அதுலேயும் சரி குறைவான இன்னொரு ஆஃபரும் போட்டிருக்கேன். 5 நிமிஷத்துக்கு 50 ரூபா தான். அதையும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் கமெண்ட் பண்ணலாம். அதுலேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது நல்லது. நன்றி, வணக்கம்.